ஆனால் சொல்லுங்கண்ணே, கத்தார்லேருந்து வண்டியை கொடுத்து விட்டீங்க, சொந்த ஊர் ராம்நாடு நீங்கள். சொல்லுங்கள் உங்கள் பேர் அண்டு எப்படி இருந்தது? நான் வண்டி ஒர்த்தா இப்போ டெலிவரி எடுத்தாச்சு. என் பேர் வினோத். நான் கத்தாரில் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக நான் ஃபாலோவர் ஆகிருக்கேன். சரிண்ணே. நான் பார்த்த பைக் எல்லாமே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. ஓகேண்ணா. ஓகே. நாட் எனி ஒன் ஒஸ்ட்லாம் இல்லை. சரிண்ணே. யாராக இருந்தாலும் நம்பி வரலாம். ஓகேண்ணா. ஃபஸ்ட் ஆனால் வரும்போது உங்கள் வண்டியோட கண்டிஷன் வீடியோ எடுத்து அனுப்புனேன் உங்களுக்கு, நீங்கள் ஊரில் இருக்கும்போது. அண்டு இன்னைக்கு உங்கள் வண்டி ரெடி பண்ணியிருக்கோம், எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன்னா எனக்கு ஹார்ட் பெயினே வந்துச்சு. செகண்ட் பெயினை பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்கிறதுன்னா சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். அண்ணா ராமநாடுலேருந்து சென்னை வந்தது ஒர்த்தாக ஃபீல் பண்ணுறீங்களாண்ணா? கண்டிப்பாக 100% இதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஓகே. நீங்கள் சொன்ன கலரு, நீங்கள் சொன்ன விஷயங்கள் இருக்காண்ணா ஒவ்வொன்றும்? நான் சொன்னதை காட்டி அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நம்மளும் குறை கண்டுபிடிச்சிருவோம் பார்க்க. சரி. ஒன்றுமே இல்லை. ஓகே. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் இந்த வண்டியை ரெடி பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணீங்க. அண்ட் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். மக்களுக்கு எதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன்னா ராமநாடுலேருந்து ஏகப்பட்ட பேர் வராங்க. நான் சொல்கிறது தமிழ்நாடு இல்லை, உங்களை மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஆனால் அதாவது நம்பிக்கைன்னு சொல்கிறது ஒரு வண்டியை பார்த்தது. சரிண்ணே. ஒரு வண்டியில் ஒரு மனுஷன் வந்து என்ன சொல்ல வரோம்னா, உங்களை நம்பி எங்கே இருந்தாலும் வேர்ல்டு லெவலில் இருந்தாலும் நம்பி கொடுத்தா நம்பிக்கையும் சேரமாக இருக்கீங்க. கண்டிப்பாக. அது மாதிரி ப்ரைஸும் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுண்ணே? ப்ரைஸ் இந்த வண்டிக்கு ஓகே, கரெக்டான ப்ரைஸ் தான். ஓகே. ஜாஸ்தியும் இல்லை கம்மியும் இல்லை. ஓகே. ஸோ இனி நீங்கள் இதை மெயின்டைன்